எகிப்தில பார்வோன் கிட்ட இருந்து கொண்டு வந்தப்ப கர்த்தர் ஒரு தகப்பன் பிள்ளைய சுமக்கிறது போல தோல் மேல வச்சு கையை பிடிச்சு சுமந்து வந்தா. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க கைவிடப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வசனத்தை கையில எடுங்க. ஆமென் வரமாட்டுது பாரு. போயிட்டு வருஷத்தின் ஆரம்பத்துல வாக்குத்தத்த அட்டையை உருவத்துல காட்டுற வீரத்தை இதுல நீங்க காட்ட ஆரம்பிங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். வசனத்தை கை கொள்ள ஆரம்பிங்க. வசனம் உங்களை விடுவிக்கும், ரட்சிக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? வசனம் படிச்சா புரியும். This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருதயத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த இரவலையும் நமக்கு பலப்படுத்துகிற வார்த்தையை கொடுத்து, எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனங்கள் வெளியே புறப்பட்ட போது பொன்னோடும் பொருளோடும் ஒரு புதிய நம்பிக்கையோடும் ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டாங்களோ, அதே போல இந்த இரவு ஜெபம் முடிந்து போகும்போது நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இங்கிருந்து நம்மளை புறப்பட செய்வார். விசுவாசத்தோட கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம வசனத்துக்கு நேராய் இருதயத்தை திருப்ப போகிறோம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 to 14 வரைக்கும் எனக்காக ஒரு மைக்கில் வாசிச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ என் கட்டளைகளின்படி நடந்து. சாலமோன் என்கிற தேவனுடைய ஜனங்களை வழி நடத்துகிற ராஜாவாகிய அந்த மனுஷன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி. கர்த்தருக்குன்னு ஒரு நீதியும் நியாயமும் இருக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க. கர்த்தருடைய நீதி கர்த்தருடைய நியாயங்களின்படி நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு. கர்த்தர் கொடுத்திருக்கிற கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற. எப்படி? நீ கட்டுகிற. யார் கட்டுகிற? சாலமோன் ராஜா கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன, உங்க அப்பா கிட்ட சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி. கர்த்தருடைய வார்த்தையை உன்னிடத்தில் நான் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி தங்கி இருந்து என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அதோட இல்லாம அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த செய்திக்குள்ள போற முன்னாடி சின்ன சின்ன காரியங்களை, ஒப்புமைகளை மாத்திரம் உங்களுக்கு கம்பேரிசனை காட்டி கொடுத்து நான் ஆழத்துக்குள்ள போக விரும்புறேன். என்னை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உண்மையாவே சொல்றேன். இன்னைக்கு காலையிலேருந்து உழைச்சிருப்பீங்க, பிள்ளைகளை கவனிச்சிருப்பீங்க, உங்களுடைய வேலைக்கு போயிட்டு ரொம்ப சரீரம் சோர்ந்து இருக்கும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. ஆவியில உற்சாகத்தோடு இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ராஜான்னும் போது நீங்களும் நானும் ஒன்றை புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லுது, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னவாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம்? சூப்பர். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவதாசர்களே, தேவ மனுஷிகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்களும் நானும் கிங்ஸ் ஜெனரேஷன், நாங்களாம் ஒரு பெரிய ராஜ பரம்பரைன்னு சொல்றது எதுல இருக்கிறோம்னா, ஆலயம் கட்டுகிறதுல இந்த மும்முரம் இருக்கணும். வாய் வரமாட்டுது பாருங்க. நம்ம ராஜ பரம்பரை, கிங்ஸ் ஜெனரேஷன், கிங்டம் கம்யூனிட்டி, நாங்களாம் பெரிய ராஜ பரம்பரை, நாங்க ராஜாக்களா இருக்கிறோன்றதை எதுல இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம்னா, சில்லறைத்தனமா இந்த உலகத்தினுடைய காரியங்கள், பணம், காசு, உயர்வு, மேன்மை, இதுல தான் கவனிக்கிறோம். உங்களை என்னை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ராணிகளுமாய் நிறுத்தியிருக்கிறது எதற்காகனா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவோம் வாருங்கள் என்கிற தரிசனத்தை நிறைவேற்ற. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க? பாருங்களேன்,
ஆலயம் கட்டப்பட்டுட்டா தன்னால பொக்கிஷ சாலையில பொண்ணு வெள்ளி ஆபரணங்கள் வஸ்திரம் பண்டக சாலையில இன்னும் நல்ல என்னென்ன உச்சிதமான தின்பண்டங்கள் தேவையான அப்பத்துக்கு தேவையான தானியம் திராட்சரசம் எல்லாம் இந்த இடத்துல வந்து சேர்ந்துரும். 8 ஆமீன் வருது. தம்பி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த கூட்டத்துல வந்திருக்கிற எங்க அம்மா முனியம்மாவை பேர் சொல்லி அழைத்து உயர்த்துவார்னா அல்லேலூயா ஆமென்னு ஸ்பீக்கர் ஃபேன்லாம் கழண்டு உயர அளவுக்கு கபால் கபால்னு கத்துவோம். ஆனா ரகசியம் என்னன்னா, நீங்களும் நானும் தேவ ஆலயமாய் இசைவினைப்பாய் கட்டப்படும் போதுதான் எல்லா ஆசீர்வாதமும் ஒரு நாய்க்குட்டி ஒரு எஜமான் பின்னாடி ஓடி வர்ற மாதிரி எல்லாம் நம்மளை தேடி ஓடி வந்துடும். சுகம் வந்துடும், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். மீதம் எடுத்து பிறருக்கு உதவி செய்கிற பலத்தகரமாய் நம்மை ஆசீர்வதிப்பான். அதனாலதான் நம்மளை ராஜாக்களா நிறுத்தி இருக்கிற. சும்மா என்ன பாரு, என்னுடைய காரை பாத்தியா, என் ட்ரெஸ்ஸை பாத்தியா, என் பணத்தை பாத்தியா, என்னுடைய எல்லா மகா பாபிலோனை பாத்தியான்றதற்கு அல்ல. நல்லவராமேன்னு சொல்லுங்களேன். சாலமோன் ஐயா ராஜாவாயிட்டாரு, எல்லாமே மேன்மையா இருக்கு. ஆனா அவருடைய இருதயம் பூரா எங்க இருக்குதுன்னா, கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டணும், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் அப்படியே புதிய ஏற்பாடோடு இது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் ஒப்புவிச்சு, அதாவது ஒப்பனை பண்ணி அதை வந்து கம்பேர் பண்ணி காட்ட விரும்புறேன். தேவ ஆலயம்னா எது? சத்தமா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கு, 2 கொரிந்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் தான். சத்தமா சொல்லுங்களேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறப்பையும் ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்து நீங்களும் நானும் நம்மளை குறித்து தாழ்மையா நினைக்கும் போதும் நான் தேவன் தங்கி இருக்கிற ஆலயம்ட்டு எத்தனை பேர் ஒரு நாள் காலையிலையோ இரவுலையோ மத்தியானத்திலேயோ சாயங்காலத்திலேயோ யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இதோ 11ஆம் தேதி முடிஞ்சு 12ஆம் தேதிக்குள்ள வந்துட்டோம். நேற்று 11ஆம் தேதி நான் கர்த்தருடைய ஆலயம்ட்டு ஒரு முறையாவது சிந்திச்சு பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணவங்க இந்த கூட்டத்தில் எத்தனை பேர்? இப்ப புரியுதா பிரச்சனை எங்க இருக்குன்னு? நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஒரு சொந்தக்கார கூட்டம் சொல்லுது நீ தரித்திரன்னு, கூட வேலை செய்யற கூட்டம் சொல்லுது நீ பொழைக்க தெரியாதவனு. சில நேரத்தில் நம்மோடு ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்கள் சொல்லிடுறாங்க இவரெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரு, இவர் காலம் பூரா இதே இடத்துல தான் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுவாருன்னு அப்படி நம்மளை மட்டுப்படுத்திடுறாங்க. இன்னும் பலதரப்பட்டவங்க பிள்ளைகள் பெற்றோரை எழுப்பி தூஷிக்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை தூஷிக்கிறாங்க, கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் மாறி மாறி ஒவ்வொருவரையும் சாப வார்த்தைகளினாலையும் வேதனைப்படுத்துகிற மனமடிவாக்குற வார்த்தைகளையும் பேசுகிறதையும் நம்ம நம்புறோம். ஆனா எத்தனை பேரு நான் உன்னதமான தேவன் ராஜாதி ராஜா தங்கி இருக்கிற ஆலயம் நான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு நன்றி சொல்லுகிற ஜனக்கூட்டம் எத்தனை பேர்? இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உணர்த்துறாரு. இனி ஒவ்வொரு நாளும் காலையில படுக்கையை விட்டு எழும்பும் போதே அப்பா ஸ்தோத்திரம், என்ன உம்முடைய தங்கும் ஸ்தலமாக, என்ன உம்முடைய ஆலயமா நடமாடும் ஆலயமா இந்த பூமியில வச்சிருக்கீங்களே, அதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னு தெரியல, ஆனா கோடி நன்றிகளை உமக்கு செலுத்துறேன்னு சொல்லி பாருங்க. அந்த நாள் மகிமை நிறைந்த நாளா இருக்கும். ஆமீன் சொல்லுவீங்களா? உங்க வியாதி எங்க ஓடுதுன்னு நீங்க சவால் விட்டு பார்க்கலாம். உங்களை சுத்தி போராடுகிற மனுஷ கூட்டங்களும் பிசாசு கூட்டங்களும் தெரிபட்டு ஓடுகிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு எதிரில் இருக்கிற ஜீவ ஊத்தாகிய இயேசுவை கண்ணுக்கு எதிரில் தான் இருக்கிறாருன்னு பார்க்க முடியாத அளவுக்கு குருட்டாட்டம் பண்ணி வைக்கிறது தான். கிறிஸ்தவங்க வாயில வசனம் இருக்கு, கண் திறக்கப்பட்டிருக்கா? இந்த ஒட்டஞ்சத்திரத்தை நீங்கள் நானும் அசைக்கணும், இந்த ஒட்டஞ்சத்திர மக்களை அசைக்கணும், சபைகள் எழும்பி அக்கினி ஜுவாலையா நிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், நடமாடும் தேவ ஆலயங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? தேவ ஆலயமா பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா இருப்போமானா, பேதுரு நடந்து போனா, பவுல் நடந்து போய் உருமால்களையும் கச்சல்களையும் தூக்கி போட்டா அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், மரித்தோர் உயிரோடு எழும்புவாங்க. இன்னைக்கு மகிமையை நீங்களும் நானும் விட்டு போட்டுட்டு எங்கெங்கேயோ இருக்கிறோம். இந்த பகுதி சொல்லுது தேவன் வந்து வாசமா இருக்கணும், கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட தங்கி இருந்து அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய ஆலயமா அங்கீகரிக்கணும்னா நீங்கள் நானும் செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். 2 காரியம்தான். பெருசாலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை.
பிரதர், நான் 40 நாள் புசியாம குடியாம உபவாசம் இருக்கிறேன், அதனால நான் ஆலயமா மாறுவேனா? வாய்ப்பே இல்லை. அந்த உபவாசமும் ஜபமும் உங்களுடைய என்னுடைய மாமிசத்தை ஒடுக்கும். உண்மை. நான் உபவாசத்துக்கு எதிரி இல்லை, உபவாசத்தை நேசிக்கிறவன், உபவாசத்தை கூறுகிறவன். ஆனா அது என்ன தேவாலயமாக்குமானா? ஆக்காது. தேவனுடைய கிருபை. ஆமென் சொல்லுவீங்களா? அப்பா தயவா கிருபையா உங்களையும் என்னையும் தேடி வந்து ரட்சித்து உங்களையும் என்னையும் தம்முடைய வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டாரே, அந்த கிருபை தான் உங்களையும் என்னையும் தேவாலயமாக்கும். அந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுக்கு தான் உபவாசம், ஜெபம், ஒடுக்குதல், வசனம் எல்லாமே அதற்காக தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுவீங்களா? ரொம்ப எளிமையா என்னைய செய்தியை ஒரே வார்த்தையில சொல்றேன். நீங்களும் நானும் அவருடைய வாசஸ்தலமா ஆலயமா மாறிட்டா உங்களை என்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். என்னை கைவிடாதீங்கப்பா, நான் கெஞ்சி கேட்கிறேன்ப்பா, பிச்சையா கேட்கிறேன்ப்பா, உங்க பாதத்துல விழுந்து கதர். அப்படிலாம் ஒன்றும் கதறலாம் தேவையில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்லு? ஆமீன் சொல்லுவீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட, நான் ஆண்டவர்கிட்ட நம்ம கெஞ்ச வேண்டிய காலகட்டத்தில் அல்ல, நீங்களும் நானும் கெஞ்சி கதற வேண்டியது ஒரே ஒரு காரியம், அழிந்து போகிற ஆத்துமாக்கள். ஐயோ, என் ஜனம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கே, வலது கைக்கோ இடது கைக்கோ வித்தியாசம் தெரியாம அழிஞ்சுக்கிட்டு இருக்கே, என் சொந்த பந்தங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கே, சபைகள் இன்னைக்கு விபச்சார குடில்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கே பிழையாமின் உபதேசத்தினால. என் தேவன் மக்களுக்கு மனம் இறங்கும், என் தேவன் சபைகளுக்கு மனம் இறங்கும்னு மன்றாடுகிறதுக்கு மாத்திரம்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்காக இறங்குங்கப்பா, என்னை கை விட்டுறாதீங்கப்பா, இந்த நோவுல விட்டுறாதீங்கப்பா, என் குடும்ப அதெல்லாம் நீங்கள் நானும் கெஞ்சவே தேவையில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? வசனம் அதனாலதான் தெளிவா சொல்லுது, தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லு? கொஞ்சம் பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதா? புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி கொஞ்சம் காட்டுங்க, கையை காட்டுங்க. புரியுதா சிஸ்டர்? கீழே உட்காந்துருக்க சிஸ்டர் புரியுதா? கையை உயர்த்தி காட்டுங்க. கை எங்க? கை இல்லையா? ஆமீன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். உங்களுடைய என்னுடைய வேலை என்னன்னா, நான் அவர் வாசஸ்தலமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கிருபையினாலே நம்மளை தெரிஞ்சு கொண்டார். எப்ப வேணாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆவியானவராய் வாசம் பண்ண விரும்புகிறார். உடன்படிக்கையில, புதிய உடன்படிக்கையில அதுதான் பியூட்டியே. நான் என்ன பண்ணணும்? நான் தான் தேவ ஆலயம்ன்றதை முதல்ல உணரணும். ஆமீன் சொல்லுவீங்களா? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவர் தான் மெய்யான தெய்வம்னு அறிக்கையிட்ட பிள்ளைகள் அவரை நம்பணும். அவருடைய ஆலயமாய் நான் இருக்கிறேன்றதை நம்பணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? அல்லேலூயா. உனக்கு முன்பாக, உன் முகத்துக்கு முன்பாக ஒரு விக்கிரகமும் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல, கொடுக்க வேண்டிய நேரமா இருக்கட்டும், கொடுக்க வேண்டிய கனமா இருக்கட்டும், வைக்க வேண்டிய நம்பிக்கையா இருக்கட்டும், வேற எது மேல வச்சாலும், யார் மேல வச்சாலும் அது வேறு தெய்வம், விக்கிரகம், அது புறமார்க்கத்து தெய்வம். நீங்களும் நானும் இன்னைக்கு யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம்? எத்தனை கர்த்தர் நமக்கு? எத்தனை தேவன் நமக்கு? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் மாத்திரம்தான் தெய்வம். வானத்திலையும் பூமியிலையும் தண்ணீரிலையும் ஊறுகிற, பறக்கிற, நடக்கிற எந்த பிராணிகள், பறவைகள், மச்சங்கள் எதையும் நீ என்னவா கொள்ளக்கூடாது? எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு தெய்வமாக்காத என்ன. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு பூரா நான் கேள்வியா தான் வைக்க போறேன், வேற எதையுமே நான் கேட்க போகிறது இல்லை. நம்ம இந்த இரவு நேரத்துல உணர்வடைந்து கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்ற நம்மளுடைய சிறையிருப்பு மாறணும்னா நம்முடைய மனம் ஆண்டவர் பக்கம் திரும்பியே தீரணும். ஒரு பண தேவை வருது, எங்க போய் நிக்கிறோம்? இன்னைக்கு லோன் ஆப் வந்து போச்சு. லோனு கொடுக்கறப்ப வாங்க சார், வாங்க சார்னுவான். அப்புறம் லோன்னு ஓட விடுவான். எதை தேடுறோம்? குழுவை தேடி போறோமா? சீட்டு கொடுக்கிறவங்களை தேடி போறோமா? ஐயா எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு கிரெடிட் கார்டு இருக்கு, எனக்கு பேங்க்ல லோன் கொடுப்பாங்கன்னு அதை நம்பி போறோமா? அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய என்னுடைய தெய்வம் அல்ல.
இன்னைக்கு இந்த தெளிவு உண்டாயிட்டாலே போதும். யாருடைய சத்தத்துக்கு அம்மா ஐயா நீங்களும் நானும் செவி கொடுக்கிறோம்? எந்த சத்தம் உங்களை என்னையும் டிரைவ் பண்ணுது? எந்த சத்தம் உங்களை என்னையும் இயக்குது? மாமியார் சத்தமா, அப்பா அம்மா சத்தமா, கணவர் சத்தமா, மனைவி சத்தமா? அந்த சத்தம் நல்லதுதான். எப்ப தெரியுமா? வேதத்தின் அடிப்படையில் உங்களை என்னையும் இயக்கும் போது. அருமையான ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களை எந்த சத்தம் இயக்குது? விசுவாசி குறவலைய பிடிச்சிக்கின்னு தொங்குறான், பாம்பு தொங்குற மாதிரி, நரி தொங்குற மாதிரி, ரத்தம் குடிக்கிற ஓநாய்கள் தொங்குற மாதிரி, சங்க கடிச்சு பிடிச்சிக்கின்னு நான் சொல்ற மாதிரி செய்யணும் ஊழியக்காரரை இயக்குறான். எந்த சத்தம் நம்மளை இயக்குது? யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு சில ஊழியர்கள் இன்னைக்கு விக்கிரகமா மாறி போயிருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எனக்கு வேணாம், இந்த ஊழியக்காரர் தான் எனக்கு வேணும்னு இன்னைக்கு கிறிஸ்தவ வாலிப சமுதாயம் இன்னைக்கு சீரழிஞ்சிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரே மெய்யான தெய்வம் இயேசுவா இருப்பார். ஆனால் நீங்கள் நானும் முதல் கட்டத்தை தாண்டிட்டோம். கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறதற்கு தகுதி பெற்று இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் என்ற தைரியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த இரவு வேளையில கர்த்தர் உங்களோட என்னோட பேசி கொண்டிருக்கிறார். யார் உங்களுடைய என்னுடைய தெய்வம்? எதோடு கூட நீங்களும் நானும் அதிக நேரம் செலவிடுறோம். ஊரறிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்றேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தை விரும்புகிறோமோ அது கூட அதிக நேரம் செலவிடுவோம். கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? இன்னைக்கு வாலிபர்கள்லாம் கவனிச்சு பாருங்க. அவன் லவ் பண்ற பொண்ணோ பையனோ இருந்தா மணிக்கணக்கா குசு 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 குசுன்னு குசுக்குவான். பின்னாடி வாழ்க்கை பொசுக்க போகுதுன்னு அவளுக்கு தெரிய போறது இல்லை. ஆனா மணிக்கணக்கா ராப்பூரா பெட்ஷீட்டை போத்திக்கின்னு இவன் பாட்டுன்னு பேசுவான். பாத்ரூம்ல போயிட்டு என்ன வேலை பண்ணணுமோ அதை தவிர உக்காந்துன்னு மணிக்கணக்கா, முடிஞ்சா தட்டுல சோத்தை கூட போட்டுன்னு போய் பாத்ரூம்ல உக்காந்து போன் பேசிக்கினே சாப்பிடுவான் போல. மணிக்கணக்கா நேரம் செலவிடுறோம். எதுல? நம்ம எதை விரும்புறோமோ அது கூட நேரம் செலவிடும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க கையில என் கையில பையில ஒரு குட்டி சாத்தான வச்சிருக்கிறோமே அது கூட எவ்வளவு நேரம் செலவிடுறோம்? அது இல்லாம இன்னைக்கு வாழ்க்கை இருக்காதுன்ற நிலைக்கு பூமி வந்தாச்சு. செல்போனுக்கு நான் எதிரி இல்லை. செல்போன் நம்மள ஆளுதான், நம்ம அதை ஆள்றோமா? அண்ணன் வரும்போதே சொன்னார், போத்திபார் இல்ல, அது போத்திபார் பொண்டாட்டி. ஆமா, அதுதான் நம்மளை பாரு, என்ன பாரு, என்ன கண்டுக்க மாட்டிய, டிங்குன்னோ டொங்குன்னோ டாங்குன்னோ, என்ன பாருன்னு அப்பப்ப திறந்து திறந்து பார்ப்போம், அப்பப்ப அதை தொட்டு தொட்டு பார்ப்போம். இப்படி எல்லாவற்றையும் நம்ம இழுத்து கொண்டு போறதுக்கு குட்டி விக்கிரகமாய் செல்போன் இருக்கு, தெய்வத்தினுடைய இடத்தை திருடி. சிந்திச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு அத்தனை முறை போனை திறக்கிறோம். நம்ம எத்தனை முறை பைபிளை திறக்கிறோம்? நீங்க போன்ல பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம் நான் எதிரி இல்லை. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பிரிண்டட் பைபிள் எடுத்துட்டு வாங்க. சீகன் பால் கையா உயிரை கொடுத்தாரு. எத்தனையோ மிஷினரிமார்கள் இருந்தாங்க. பைபிளை இதுல மட்டும் தான் படிக்கணும். யாரோ ஒரு ஆள் என்ன திட்டி இருந்தான், முதல்ல நீ டேப்லெட்டை யூஸ் பண்ணாத. நான் மோசே ஃபாலோவர். மோசே ஐயாவுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரு? டேப்லெட் தான் கொடுத்தாரு, பைபிளை கொடுக்கல. அதனால நான் பைபிளுக்கு எதிரி இல்லை. எங்க போனாலும் 8 வருஷமா ஒரே பைபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைண்டிங் பண்ணி பைபிளை பயன்படுத்துறேன். ஆனா எனக்கு எது இன்னும் சௌகரியமா இருக்கோ அதை நம்ம பயன்படுத்துறது கர்த்தருக்குள்ள தப்பு இல்லை. அதை விக்கிரகமாய் மாத்துறது தான் தப்பு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? இது வரைக்கும் 5 டைரி பூரா செய்தி இருக்குது. எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஒரு நாள் எடுத்து தியானிக்கணும்னு செய்தியை தேடினா என்னால் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியுது. ஆனாலும் எனக்குரிய காரியங்களை நான் சௌகரியப்படுத்தி கொள்றது எனக்கு தப்புன்னு ஆண்டவர் எனக்கு எதையும் சொல்லலை. ஆனா அந்த டேப்லெட் கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்துலையும் போனு கர்த்தர் வைக்க வேண்டிய நேரத்தையும் திருடிச்சுன்னா பேச மாட்டீங்களே. எத்தனை பேர் இன்னைக்கு அதை தீக்கடக்கம் பண்ண போறீங்க? அதுக்குன்னு உடைச்சு போடாதீங்க. ஆமா, அப்படி உடைக்கணும்னு மனம் இருந்ததுன்னா சிம்ம கேட்டுட்டு எங்க கிட்ட கொடுத்துருங்க. ஊழியத்துக்கு நாங்கள் உருப்படியா இதுக்காக பயன்படுத்திக்குவோம். நான் கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்ட ஆள் தான். இந்த முட்டாள்தனமான வைராக்கியத்துக்கெல்லாம் நான் துணை நிற்க மாட்டேன். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை. எதுக்கு வைராக்கியத்தை காட்டணுமோ அதுக்கு காட்டணும். வரும்போது ஒரு அம்மா எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஆமாம், திருச்சிக்கிட்டேன்னு நினைக்கிற காரில் வந்துட்டு இருந்தப்போ கவுன்சிலிங் கால் நான் அடித்தேன். எனக்கு வந்த கால்ஸ்லாம் பேசி முடிச்சுட்டேன். கர்த்தருக்கு தோத்திரம். அடித்தப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க டிபிஎம் சபைக்கு போகிறாங்க போல். அந்த சபையில் இருக்கிற யாரோ ஒரு பேய் சொல்லியிருக்குது, புள்ள கர்த்தருக்கு தான், உன் மூத்த பிள்ளைய நீ ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுக்கணும். நான் கேட்டேன், அப்படின்னா மீதி இருக்கிற பிள்ளை யாருக்கு? ஐயா எனக்கு சந்தேகமா இருக்கு. மொத்தமும் கர்த்தருக்கு தான்றத மறந்து உன் புள்ள கர்த்தருக்கு தான், நீ மீறி நீ அந்த பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காம அந்த பிள்ளைய நீ கல்யாணத்துக்கு பார்க்கறனாலதான் உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பொல்லாத ஆவி. கர்த்தர் பைபிள் என்ன சொல்லி இருக்கிறாரு? மனுஷன் தனிமையா இருப்பது ஆண்டவரா பார்த்து நீ ஒத்தையில ஓடுன்னு பவுல் அப்போஸ்தலனை போல ஓட வச்சாருன்னா ஒத்தையில தான் ஓடி ஆகணும்.
ஆண்டவர் பார்த்து பேதுரு ஐயா போல நீ திருமணம் பண்ணிக்கின்னு போப்பான்னா திருமணம் பண்ணிக்கின்னு தான். அதெல்லாம் ஒரு சட்ட திட்டமா உபதேசமா போதிச்சா அவங்களுக்கு ஐயோ. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வீண் வெட்டி வைராக்கியத்துல உங்க காலத்தை கடத்தாதீங்க. வீண் மனுஷ கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிற கூட்டத்தை நம்பாதீங்க. சத்திய வசனம் என்ன சொல்லுதோ அதுல நில்லுங்க. அந்த வசனம் தான் உங்களை என்னையும் பரமேற செய்யும். ஆமென் சொல்லுவீங்களா? நான் விஷயத்துக்கு வர்றேனே, கர்த்தரை இன்னைக்கு நம்ம முன்னாடி வச்சிருக்கிறோமா இல்ல நமக்கு பிரயோஜனமான இந்த கேட்ஜெட்ஸ், செல்போனை, டிவியை, சீரியல் பார்க்கறது, அந்த டிவியும் மற்ற சினிமாவே, லேப்டாப் காரியங்களை முன்னாடி வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு முதல் காரியம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உணர்த்துகிற முதல் காரியம், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறோமா? கர்த்தரை தான் தெய்வமாய் கொண்டிருக்கிறோமா? சிந்திச்சீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்னென்ன விக்கிரகங்கள், ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்தையும், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முதலிடத்தையும் எது எது திருடுதோ அது எல்லாவற்றையும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க ஆரம்பிங்க. கர்த்தருக்கு நேரத்தை செலவிட ஆரம்பிங்க. அவர் உங்களை என்னையும் கைவிடவே மாட்டார் என்பதை உறுதியை நீங்கள் நானும் பற்றி கொள்ளலாம். நம்ம தான் மாறணும். ஆமென். நமக்குன்னு பால் ஊட்டி சீராட்டி வாழைப்பழத்தை குழைச்சி ஊட்டி விட்ட காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க யாரும் பால் உண்ணுகிற குழந்தை இல்லை. கர்த்தர் வரப்போறாரு. அந்த வருகைக்கு நம்ம தான் விட்டு கொடுத்து மாறணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் தான் உனக்கு தெய்வமானால் என் வார்த்தைகளை கை கொள்ளு, என் கட்டளைகளின்படி நடன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 6:12 மைக்ல வாசிக்க கேட்போம். நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி. என்ன கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆலயம். ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒன்னு நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ளணும். காலம் பூரா சாவர வரைக்கும் நான் ஆலயமா கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் பிரதர்னா கதை சொல்லக்கூடாது. இருக்கிறீங்களா? சிலர்லாம் பாத்தீங்கன்னா 100 வயசு ஆகிற வரைக்கும் நான் ஆலயமா கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடித்தார்னு இதே அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்களேன். ஆண்கள் ஆண்கள் கையும், பெண்கள் பெண்கள் கையும் பிடிச்சி அவங்க கண்ணை பாருங்க, அவங்கள பாருங்க, என்ன பார்க்காதீங்க. கேளுங்க, பிரதர் ஐயா அந்த கையை அப்படி கொடுங்க, இந்த கையை எப்படி கொடுங்க ஐயா பிடிங்க. பிரதர் சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது. சாலமோன் ராஜா கட்டின ஆலயம் கூட சில நாள் சில வருஷத்துல கட்டிட்டாங்க. ஆனா இயேசு ராஜா கட்டிக்கிட்டு இருக்க ஆலயமாகிய நீங்க இன்னும் எத்தனை வருஷம் தான் கட்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க? நம்ம இயேசு ராஜா சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். அதனால கொஞ்சம் சீக்கிரம் கர்த்தர் உங்களை ஆலயமா கட்டி முடிக்க விட்டு கொடுங்க, இல்லைன்னா கெட்டு போவீங்க. என்ன சொல்றாங்க? விட்டு கொடுப்பேன்றாங்களா இல்ல உங்களுக்கு 2 கொடுப்பேன்றாங்களா? தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் என்னைக்கு தேடி வந்து தொட்டாரோ அன்னைக்கே உங்களையும் என்னையுமா பரிபூர்ண ஆலயமா கட்டிட்டாருன்றத நம்புங்க. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்களும் நானும் ஆலயமா கட்டப்பட்டுட்டோம், கர்த்தருடைய கையினால உருவாக்கப்பட்டுட்டோன்ற இந்த நம்பிக்கையும் அந்த உறுதியான சிந்தையும் இல்லாதனாலதான் இன்னும் பழைய பாவத்தை பிடிக்கிறோம். புரியுதா? பழைய கோபத்துக்கு ஏன் சாவல, கண்களின் இச்சைக்கு ஏன் சாவல, பெருமைக்கு ஏன் சாவல, ஜாதிக்கு ஏன் சாவல, மாம்ச இச்சைக்கு ஏன் சாவலனா நான் கர்த்தருடைய ஆலயமா கட்டி முடிக்கப்பட்டவன். ஆமேன் வரமாட்டுது. எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? அக்கா இருக்கீங்களா? இங்க தானே இருக்கீங்க. அம்மா தாயே அண்ணன் இருக்கிறீங்களா?
நீங்களும் நானும் ஆலயமா கட்டி முடிக்கப்பட்டவர்கள். அதை நீங்க என்னைக்கு நம்புறீங்களோ, என்னைக்கு கனம் பண்றீங்களோ, அன்னைக்கு தான் தேவ மகிமை உங்கள்ல இருந்து என்னில இருந்து வெளிப்படும். ஒரு ஆமென். ஆலயத்துக்குள்ள நோய் இருக்குமா? ஆலயத்துக்குள்ள பேய் இருக்குமா? இருக்கும். ஆண்டவர் இல்லாத வரைக்கும் இருக்கும். ஆமேனா இல்லையா? என்ன நிமிந்து பாருங்களேன். கோச்சிக்காதீங்க, கர்த்தரை என்ன மன்னிக்கணும். எல்லா விதமான தாழ்மையோட சொல்றேன். கையால கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ண போறப்பதான் கூனியா எத்தனை வருஷமா ஒரு அம்மா இருந்தாங்க? 18 வருஷம். கை சூம்பினவரா ஒரு மனுஷன் இருந்தார். பேய் பிடிச்ச ஒரு மனுஷன். மனுஷனா மனுஷியா? மனுஷனா மனுஷியா? பாருங்களேன், வாயெல்லாம் பல்லுதான். நல்ல வேலை எங்களை சொல்லலை, சும்மாவே பேயின்றானுங்க. ஏவாளம்மா காலத்துல இருந்து படிய போட்டவனுங்க இப்பயும் என்ன இழுக்க வரானுங்க. மனுஷன். ஆனா எப்ப அந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கிறாரோ, கூனியா இருக்க முடியாது. கை சூம்பினவனாய், பேய் பிடிச்சவனா. இதுதான் தேவன் உட்பிரவேசித்த ஆலயத்துக்கும் மனுஷன் கையால கட்டப்பட்ட ஆலயத்துக்கு உள்ள வித்தியாசம். விளங்குனவங்க மட்டும் கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. சிந்தியுங்க. நீங்களும் நானும் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள், எவ்வளவு வேல்யூடு. நீங்களும் நானும் தேவ ஆலயம்ன்றத முதல்ல விசுவாசி. ஆமென் சொல்றீங்களா? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்களும் நானும் என்னைக்கு நம்ப ஆரம்பிக்கிறோமோ, என் சரீரத்துல பக்திக்கு ஏதுவாக யோபு வாழ்க்கையில அந்த மனுஷன், தேவ மனுஷன் வாழ்க்கையில அவரை உயர்த்துறதுக்கு ஏதுவாக தான் ஒரு காரியத்தை அனுமதிச்சார். அதை தவிர்த்து நானா வாரி போட்டுக்கின்னு இந்த நோயோட தான் வாழ்வேன், சக்கரை வியாதியோட தான் சாவர வரைக்கும் இருக்கணும், பிபியோட தான் வாழணும், இப்படியே தான் இருக்கணும், அப்படி கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஒருவேளை என் சரீரத்துல ஒரு வியாதியை அனுபவிச்சு அதை அனுமதிச்சு அதன் மூலமா தேவன் மகிமைப்பட விரும்புறாருன்னா தாராளமா வரட்டும். ஐயோ, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? இவன் வந்தவன் ஊர்ல இருக்கிற வியாதியெல்லாம் நம்ம மேல ஏத்தி விட்டு போய்விடுவான் போலன்றீங்களா? அப்படிலாம் நடக்காது. நீங்களும் நானும் அவருடைய தழும்புகளினால் குணமானோம். ஆமென் சொல்லுவீங்களா? தேவன் நம்மளை பூரண பலத்தோட அவருடைய ஊழியம் செய்யறதுக்காக அவர் ராஜ்யத்தை கட்ட அவர் நாம மகிமைப்பட வச்சிருக்கிறார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்க கூட என் கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். வியாதியெல்லாம் சுமக்க மாட்டோம். ஆமென். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். வாலிபர்கள் இங்க இருக்கிறீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, பெரியவர்களுக்கு சொல்றேன், நான் தேவனுடைய ஆலயமாய் முன்குறிக்கப்பட்டவன் நம்புங்க. உங்க சரீரத்தை சாத்தானோ உலகமோ மாம்சமோ மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கையை பிடிச்சவர் யாரு? கை விடுவாரா? உங்க புருஷன் உங்களை விட்டுறலாம், உங்க மனைவி விட்டுறலாம், உங்க பிள்ளைங்க விட்டுறலாம், பெற்றோர்கள் விட்டுறலாம். ஆனா என் அப்பா சிலுவையில கூட என்னை விட்டு கொடுக்காது. ஆமென் சொல்லுவீங்களா? அந்த அன்புக்கு ஈடு இல்ல. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. என் கையை பிடிச்சவரு, நான் சாகிற வரைக்கும் என்னை கையை பிடிச்சு நடத்த வல்லவர். நான் செத்து கல்லறைக்குள்ள போனாலும் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வர வல்லவர். அதனாலதான் சில இடத்துல பாருங்க, கர்த்தர் கையை பிடிச்சு தூக்கி இருப்பார். எபிலிப்சி சந்திர ரோகியாய் ஒரு மகன் இருந்தான். அவனை பிசாசு அலக்கழிச்சு தள்ளும். செத்து புட்டான்னு நினைச்சவனை கையை பிடிச்சி ஆண்டவர் தூக்குறார். ஒரு சின்ன பிள்ளை செத்து கிடக்குறா, கையை பிடிச்சு தலித்தா கூமின்னு அந்த பிள்ளைய ஆண்டவர் எழுப்பி விட்டு உயிரோட எழுப்பி கொடுக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? நீங்களும் நானும் தேவ ஆலயமா இருந்தா கர்த்தர் உங்களை என்னை கைவிடவே மாட்டார், நம்ம கூட தங்கி இருப்பார். பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப நல்லாதான் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? Every blessing comes with a condition in this holy Bible. எவனாவது வந்து நீ எதுவுமே இல்லை, நீ இஷ்டம் போல நீ ஆட்டம் போடு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா பொல்லாத ஆவி அவன். துஷ்ட மனுஷி அவ, பேய். கர்த்தர் தாம் பிள்ளைக்கு ஒவ்வொன்றுக்கும் அருமையான அழகான ஒரு கண்டிஷனை வச்சிருக்காரு. சிம்பிளா சொல்லணும்,
ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை படிச்சு அதுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஒரே கண்டிஷன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆளானப்பட்ட ஏதேனையே உருவாக்கி ஆதாம் ஏவாளை கையில கொடுத்தாலும் ஆண்டவர் ஒரு கண்டிஷனை போட்டாரு, அந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் சாப்பிட்றாத. ஏன் எல்லாத்தையும் வச்சவருக்கு அதையும் பிடுங்கி போட்டு தோட்டத்தை என்ஜாய் பண்ணுன்னு விட வேண்டியதுதானே? அப்படிலாம் விட மாட்டாரு. ஏன்னா நீங்களும் நானும் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? குதிரைக்கு மூக்கினாங்க எரியும் கடிவாளத்தையும் போட்டாதான் கொஞ்சம் கரெக்டாக ஓடுன்ற மாதிரி மனுஷ பையில படைச்சு போட்டு ஆண்டவருக்கு தெரியும் எங்கே வைக்கணும் செக்கு, எங்கே செக்கை எடுத்து வழியை திறக்கணும்னு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனசு தொட்டு சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் ஓகே ஓகே ஓகேன்னு பச்சை சிக்னலாக போட்டால் எவ்வளோ நேரம் இங்கே வந்து உட்காந்து இருந்திருப்போம்? இல்லை பைபிளை தான் திறந்துருப்போமா? இல்லை ஜபம் தான் பண்ணியிருப்போமா? ஆண்டவரே டைம் இல்லை, ஆண்டவரே அப்பாயின்மெண்ட் அப்புறமா கொடுக்குறேன், போயிட்டு வரீங்களான்னு ஆண்டவருக்கே அல்வா கொடுப்போம். உண்மைதானே? சில நேரங்களில் பல நேரங்களில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைத்து நம்ம கடிவாளம் போடுறதுக்காக தோத்திரம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப எளிமையா கர்த்தருடைய கைவிடா, அதாவது கர்த்தருடைய கற்பனை நமக்கு என்ன செய்யும்? நம்மளை கர்த்தர் கைப்பிடிச்சு கைவிடாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றத நம்ம சைடு செய்ய வேண்டியதை மட்டும் சொல்லி. ஆமென் சொல்லிங்களா? அவர் கை பிடிச்சிருக்கிறாரு, ரெடி தான். விட்ட கையும் மறுபடியும் பிடிக்க ரெடி தான். அவர் நம்மளோடு வாசம் பண்ண ரெடி தான். அவர் நம்மளை ஆலயமா மாத்தினது உண்மைதான். அவர் நமக்குள்ள தங்கி இருக்கிற மெய்யான தெய்வமா இருக்கிற உண்மைதான். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு சிறு பகுதி மட்டும் இருக்கு. அதை மாத்திரம் சொற்ப நேரம் தியானிச்சு நம்ம முடிச்சு போலாம். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? தூங்குறவங்கள சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா தூங்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? மறுபடியும் அந்த 12ஆம் வசனத்தை மைக்கில் அவங்க வரி வரியா வாசிக்கும் போது நம்ம கவனிக்கலாம். கவனிக்கலாமா? நீ என் கட்டளைகளின்படி நடந்து. புரியல. நீ என் கட்டளைகளின்படி நடந்து. யாரு? நீங்களா நீயா? நீ. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்படி சொல்லுவோம். நான் ஊரை திருத்துற முன்னாடி நான் திருந்துரும். நான் சொல்ற புரியுதுங்களா? நான் மாறிட்டா உலகமே. ஒட்டஞ்சத்திரம் எழுப்புதல பார்க்கணும்னா முதல்ல யார் மாறணும்? சத்தமா சொல்லுங்க. நான் எவ்வளவு மாறணும்? ஆண்டவருடைய வார்த்தை எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வர்ற வரைக்கும் மாறணும். ஆமேன் வராதுன்னு தெரியும். ஒரு பிரதர் சொன்னார், நீ ஏன் பிரதர் ஆமேன் சொல்லு அல்லேலியா சொல்லுன்ற? பால் குடிக்கிற குழந்தையா இருக்கிறனால பல நேரத்தில் ஆமேனை சொல்லு அல்லேலியா சொல்லுன்னு சொல்லி அதுக்கும் பேச்சு வாங்கின்னு தான் தெரியுறேன். நான் சொல்கிறேன் புரியுதுங்களா? மூக்கை வேற கையால் துடைக்காதீங்க, கர்ச்சிஃபால துடைங்கன்னு வேற கட்டளை போட்டிருக்கிறாங்க. ஒரு என்னை நேசிக்கிற ஒரு பிரதர் சொன்னார், அவர் எங்கேயோ சவுதியிலையோ கத்தார்லையோ இருக்கிறாரு போல. நீ ஏன் பிரதர் மூக்கை தொடச்சிட்டு வர? அது வேற இப்படின்ற. அதை தான் இப்போ நான் இப்போ சொல்கிற கேப்பில் தொடச்சிட்டான்லாம் நினைக்காதீங்க, மூக்கை தொடச்சிட்டேன். ஆமாம், அது ஒரு மாதிரி வீரியமாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிறப்ப ஒன்றும் நமக்கு புரியறதில்லை. இப்படின்றோம் அப்படின்றோம், அதெல்லாம் தப்பான பழக்கம் தான். திருத்திக்கிறேன், கொஞ்சம் கோச்சிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் காட்டா மாதிரி தான் இருக்கிறேன். புரியுது. விஷயத்துக்கு வருவோம். யாருக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு சொல்லுங்க? என்கிட்ட தான். நான் மாறினா சொல்லுங்க, நான் மாறினா என் குடும்பம் மாறிடும். நான் மாறினா லேடிஸ் சொல்லுங்க என் புருஷன் மாறிடுவார். ஜென்ஸ் சொல்லுங்க என் பொன்சாதி மாறிடுவாங்க. நான் மாறினா என் பிள்ளைங்க மாறிடும். நான் மாறினா என் சபை மாறிடும். நான் மாறினா ஒட்டன் சத்திரம் மாறிடும். நான் மாறினா உலகமே மாறிடும். அதனாலதான் இந்த இடத்துல போதும் கவனிங்க. கர்த்தர் எடுத்தோடனே ஆரம்பிக்கிறது எங்க தெரியுமா? நீ ராஜா தானே, நீ ஆசாரியன் தானே, நீ தேவாலயம் தானே. அது மட்டும் இல்லாம நீ தேவாலயமா நிக்கிறதோடு இல்ல பிரிஸ்லி, மற்றவர்களையும் தேவாலயமாய் கட்டுகிறவன் நீ. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் ஆலயமா மாறினா மட்டும் பத்தாது, என்னை கொண்டு பல ஆலயங்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அவர்கள் தான் ராஜாக்கள், ஆசாரியர்கள். எத்தனை ஆலயத்தை எழுப்பியிருக்கிறீங்க?
நம்ம பெத்து போட்டிருக்கிற பிள்ளைய ஆலயமா எழுப்ப முடியுதா? வாக்கப்பட்டு வந்திருக்கிற மனைவிய ஆலயமா எழுப்ப முடியுதா ஐயா? அம்மா உங்க வீட்டுக்கார ஆலயமா மாற்ற முடியுதா உங்களால? அதாவது ஆண்டவர் தான் மாத்துறவரு. அதற்கு ஏதுவாய் ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறதற்கு உங்களுக்கு எனக்கு பலம் இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, இது நடக்கணும், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா நீங்களும் நானும் ஆரம்பிக்க வேண்டிய இடம் நம்ம கிட்ட இருந்துதான். ஒரே ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, ஐயா என்ன சொல்றாரு? ஐயா நீ என் கட்டளைகளின்படி நடந்து. கர்த்தருடைய கட்டளைகளின்படி என்ன பண்ணணுமா? நடந்து. எப்படி எப்படி? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளை என்ன? விஷயத்துக்கு வருவோம். கட்டளை, கற்பனை, நியமம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த விரும்புறேன். கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையின்படி நட. ஆமென் சொல்றீங்களா? Do what I say. எத்தனை பேருக்கு புரியுது? மனைவிமார்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். உங்க புருஷன் உங்க மேல கொல்ல பிரியமா, கொல்ல லவ்ல இருக்கணும்னா ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த மனுஷன் சொல்ற நல்ல காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடங்க. அவங்க அம்மா என்ன அம்மாலாம் சும்மா உங்களை தான் தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைப்பாங்க. ஆனால் நிறைய பொஞ்சாதிகள் இன்னைக்கு பண்ற பெரிய தப்பே என்ன தெரியுமா? அது 18 நிரம்பின குமரியா, 21 நிரம்பின குமரி மனைவியா இருக்கட்டும், இல்லை 61 ஆன பாட்டியா இருக்கட்டும், புருஷனை கண்ட்ரோல்ல வைக்கிறேன். கிழிப்பீங்க. அந்த ஆளை கண்ட்ரோல்ல வைக்க முடியாம தான் உங்க தலையில கட்டி விட்டாப்புல. பெத்த தாய்க்கு அந்த எரும கடா 25 வருஷமா அடங்கல. போய் உங்க மாமியார்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, அந்த அம்மாவுக்கே அடங்காதனாலதான் உங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துருக்காப்புல. கண்ட்ரோல்ல இல்ல, அன்புல தான் உங்க புருஷனை அழகா ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்த முடியும். ஆமேன் வராதுன்னு தெரியும். யாரோ ஒரு புண்ணியவதி ஒரு ஆமேன்னு சொல்றாங்க. யார் பெத்த புண்ணியவதியோ எனக்கு தெரியல. நமக்கு ரீல் சுத்தி விட்டு கீ கொடுக்கறதுல எப்படி போனோடனே உன் புருஷனை கையில வச்சுக்கோ, உன் புருஷன் வீட்டில் இருக்கிறவங்களாம் அங்கங்க அடக்கி வையே. நாத்த இதுன்னா குடும்பமா இல்லை WWE-யா? நான் கேட்குறேன். அடக்கு ஆளு ஒடுக்கு என்ன அம்மா தாய? அன்பா இருந்தா தன்னால அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும். அதுக்குன்னு ஒரு சில மனைவிமார்கள்லாம் புண்ணியவதிங்க எங்கேயோ வேற லெவல்ல இருப்பாங்க. எப்படின்னா, புருஷன் சரக்கு பாட்டில் உடைச்சா மிக்சிங் பண்றதுக்கு வந்து இது ஊத்தி கொடுக்கும். நீ தான் ஏசபேலு. ஏன்னு கேட்டா கர்த்தர் அன்பா இருக்க சொன்னார். எது? குவார்டருக்கு மிக்சிங் பண்றதுக்கா? அதை சொல்லம்மா. அமைதியா போய் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அவரை தொடுவார். கர்த்தருக்குள்ள உங்க சொந்த புருஷருக்கு நீங்க அன்புல கீழ்ப்படியும் போது தன்னால அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கான தேவைகள் கடமைகள் அத்தனையும் செய்து நீங்க கேட்கிற முன்னாடியே முடிச்சிருவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்டியானிட்டி உங்களுக்கு தோத்திரம். கிறிஸ்டியானிட்டி உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட அடக்குமுறை அல்ல, கீழ்ப்படிதல்ல கணவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துற ஒரு முறைமையை கற்றுக் கொடுத்திருக்கிற. மூக்கு கையால தொடச்சிட்டு ஏன் கர்ச்சிப்பால துடைக்கிறேன்னா அன்பு. யார்? என் மனைவி இல்லை, இன்னொரு பிரதர் சொன்னார் என்று அந்த அன்புக்காக மூக்க துடைக்கிறேன். புரியுதுங்களா? உன் பொஞ்சாதிக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். கிறிஸ்துவின் அன்புல எனக்கு நல்ல ஆலோசனை யாரு கொடுத்தாலும் நான் முயற்சி பண்ணி அதை கீழ்ப்படிந்து வர நினைப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். செய்தியில எப்படிலாம் சிக்கிறேன் பார்த்தீங்களா? நான் அன்புல நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க வார்த்தைக்கு அப்படியே கைப்பற்றி கடை கொண்டு அதில் நடப்பீங்க. அதுதான் அடையாளம். கர்த்தர் அதனாலதான் சொல்றாரு. ஐயா என்ன சொல்றாரு? ஐயா நீ என் கட்டளைகளின்படி நடந்து. முதல்ல கட்டளைகளின்படி நடக்கணும்னா கட்டளை என்னன்றது ஏக்கா அண்ணாச்சி இருக்கீங்களா? கட்டளையின்படி நட, கட்டளையின்படி நட, கட்டளையின்படி நடன்றீங்க. அந்த கட்டளை தான் என்னன்றத எப்படி தெரிஞ்சுக்குவோம்? நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? எப்படியாவது தேவ கட்டளையில கற்பனையில நடக்கணும், எப்படியாவது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா முதல்ல எழுதி கொடுத்திருக்கிற பைபிளை தொடர்ந்து படிங்க. ஒரு ஆமே சிஸ்டர் நகைலாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் என்ன கவனிங்க. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுறேன், கொஞ்சம் ஊக்கமா வார்த்தையை கவனிங்க. தேவ கட்டளையின்படி நடக்கணும்னா
முதல்ல எனக்கு அவர் என்ன கடிதாசி போட்டிருக்கிறார்ன்றதை திறந்து பார்க்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏதோ ஒரு இதில் எப்பயோ நான் ஒரு கதை கேட்டேன். ஒருவேளை நான் தப்பாக சொன்னால் மன்னிச்சிருங்க. யாரோ ஒரு அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்களாம், மாதம் மாதம் கடிதாசி எழுதுவாங்க. மாதம் மாதம் தான் பிள்ளைக்கு கடிதாசி எழுதுறப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுவார், அம்மா எழுதின லெட்டர் தான் தூக்கி என்ன பண்ணுவார், டைரியில் வச்சிருவாராம். அந்த டைரியில் வச்சிட்ட பிறகு ஒரே கஷ்டம். ஏன்னா படிக்க போன இடத்துல கை செலவுக்கு எதுவுமே இல்லை. அப்பா எழுதின கடிதாசின்னு நினைக்கிறேன். கதையை நீங்களே டெவலப் பண்ணீங்க. ஆமா, நைட்டு நேரத்தில் என்னடா கதையை வேற சொல்லி தூங்க வைக்கிறேன்னாதீங்க. மாசம் மாசம் லெட்டர் வருமா, அப்பா எழுதின கடிதாசி தானே, அப்பா நமக்கு மணி ஆர்டரே போடல, அப்பா நமக்கு பணமே அனுப்பலன்னு இந்த பிள்ளையாண்டானும் தூக்கி லெட்டர் என்ன பண்ணாரு, டைரியில வச்சு தான். நல்லது. 2:30 மணிக்கு அடிக்கிற ஆறுனா இது பாவம். வாட்ச்மேன் ஐயா வேற வெளியே உக்காந்துருந்தார். அந்த மனுஷனை போய் ஒரு 8 பார்த்துட்டு வாங்க ஐயா. ஆமா ஐயா, ராசா காரை கொஞ்சம் ஓரமா பார்க் பண்ணிச்சாமின்னு மரியாதையா சொல்லி அனுப்புனேன். கொஞ்சம் போய் அவரை கவனிச்சுட்டு வர. பாவம் அந்த மனுஷன். எங்க விட்டேன், இவன் அடிச்ச ஆரன்ல நான் பாயிண்ட விட்டேன் பாருங்க. எங்கன்னா லெட்டரை தூக்கி டைரியில வச்சு செல்ஃப்ல வைப்பாரு. ஒரு நாள் அப்பா நேர்ல பார்க்க வந்தப்ப பயங்கர கோபமா, அப்பா அவனை பார்க்க விரும்பல, போங்கப்பா. ஏன்டா அவனே என்னதான் கோவம், ஆள் அனுப்பி கேட்டா, என்ன நீங்க இங்க அனுப்புனீங்க படிக்க, ஆனா ₹1 அனுப்புனீங்களான்னே இவர் நேரா வந்தாராம். அட மடப்பயல, உனக்கு நான் போட்ட லெட்டர் எங்க, பணமே அனுப்பல, என்ன லெட்டருன்னாராம். அந்த லெட்டர்லாம் எடுறான்னாராம். அந்த லெட்டர்லாம் எடுத்துன்னு வந்தா ஒண்ணா பிரிடான்னா அந்த ஒவ்வொரு லெட்டர்லையும் அந்த மகனுக்கு தேவையான அத்தனை செலவுக்கான பணமும் உள்ள இருந்துதான். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு இந்த ஒவ்வொரு லெட்டர்கள், ஒவ்வொரு எபிஸ்டல், ஒவ்வொரு நிருபங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கு. ஆனா அப்பா எழுதின வசனத்தை படிக்க மனம் இல்லாதனாலதான் அதின் காலத்துல போஷிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஏதுவானதை சுதந்திரிக்க முடியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அந்த லெட்டரை படிச்சு திறந்து வாசிக்கும் போதுதான் ஆண்டவர் எனக்குன்னு இந்த பூமியில வாழ என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், இன்னும் எத்தனை எகிப்தியர், யமமெல்லாம் இருக்கிறானோ, இந்த ஜனத்தை விட்டு உங்களையும் என்னையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களையும் என்னையும் வேர்பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதியாய் சந்ததியாய் காட்டுவது வேற எதுவும் அல்ல. கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு நேசித்து கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையே. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தானுக்கு நமக்கு வித்தியாசத்தை காண்பித்து கொடுக்கிற ஒரே கோடு இந்த வேத புத்தகம் மட்டும்தான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா இன்னைக்கு பல கள்ள ஊழியக்காரன் என்ன சொல்றான், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தாரா இராதிருங்கள்ன்றான். ஆனா இவன் போடுற வேஷம் பூரா உலகத்தான் வேஷம். மைக்கேல் ஜாக்சன் வேஷம் போடுறான், யுவன் சங்கர் ராஜாவினுடைய வேஷம் போடுறான், இன்னும் அனிருத் வேஷம் போடுறான். கான்செப்ட் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இப்போ கெர்சன் எடின்பேரோ ஒரு கான்செப்ட் நடத்தினாப்புல, ஜான் ஜபராஜ் ஒரு கான்செப்ட் நடத்தினாப்புல முன்னாடி. இன்னும் பல பேர் நடத்துகிற கான்செப்டை பார்த்துட்டு போயிட்டு தயவு செய்து கர்த்தர் என்ன மன்னிப்பாராக, அவங்க இருதயம் பலமுள்ளவங்க யாரா போய் யுவன் சங்கர் ராஜா கான்செப்ட், அனிருத் கான்செப்ட்னு மட்டும் யூடியூப்ல போட்டு ஒரு கிளிப்பை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த கிளிப்பையும் இந்த பக்கம் கிறிஸ்தவன் நடத்துற கான்செப்டையும் வச்சு பார்த்துட்டு 6 வித்தியாசத்தை காட்டி கொடுத்துருங்க. நான் மைக்கை தூக்கி போட்டு ஊழியத்தை விட்டு நான் ஓடிடுறேன். இருக்கீங்களா ஐயா? ஒரு சில புண்ணியவானுங்க கிறிஸ்தவ உலகத்துல கண்ணியமா அழகாய் கான்செப்ட் நடத்துறவங்க இருக்காங்க. நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா 99% இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிற கான்செப்ட், அங்க பாடுறவன், வர்ஷிப் பண்றவன் கிறிஸ்தவ பாட்டை பாடுறானா, இல்ல உலகத்தான் இளையராஜா பாட்டை பாடுறானா, இல்ல எவ பாட்டை எடுத்து பின்னாடி இருக்கிற கேங்கு டார்ச் லைட் அடிச்சு பாடுதுன்னே தெரியல. ஏன்னா கர்த்தர் கொடுத்த கட்டளை இன்னைக்கு எங்க போடுது? ஆண்டவரே நீரும் வேணாம், உம்முடைய கட்டளையும் வேணாம், எங்களுக்குன்னு வேறொரு சுவிசேஷம் இருக்கு, எங்களுக்குன்னு வேற ஒரு இயேசு இருக்கிறாரு, அவரை வச்சு எங்க வயிறு தேவனா இருக்கிறத நாங்க பொழப்புட்டிக்கிறோம், நீர் அப்படியே கொஞ்சம் ஓரம் போய் உட்காருங்க, நாங்க பார்த்துக்கிறோம்னு தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒட்டஞ்சத்திரத்து சங்கதி எப்படி? என்ன பண்ண போறோம்?
தேவனுடைய கட்டளைகள்ல நடக்கணும்னா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எச்சரிக்கிறார். அவருடைய கட்டளையாய் கிருபையாய் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 66 புஸ்தகங்களை எடுத்து வாசித்து என் தேவனுக்கு எது விருப்பம், எது அருவெறுப்பு, என் தேவனுடைய பிரிய எதுன்றதை இதுல நம்ம தெரிந்து கொள்ளுவோம். இன்னைக்கு ஏன் வாலிபன் தறிகட்டு ஓடுறான்? இன்னைக்கு ஏன் ஊழியக்காரன் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போதே கள்ள கூத்தியா கூட சுத்துறான்? இன்னைக்கு ஏன் ஊழியக்காரன் ஜோக்கர் போல கோமாளி போல இருக்கிறான்? இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ சபைகள் கிளப்பு போல பப்பு போல பார்ட்டி பண்ற இடம் போல மாறிட்டு இருக்குன்னா வசனத்தையும் கட்டளையும் மறந்து எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து இன்னைக்கு இந்த இரவுல சொல்றாரு, நீங்கள் நான் என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்? மூடப்பட்ட வேத புத்தகங்கள் திறப்பதாக, தூசி படிந்த வேதாகமங்கள் திறப்பதாக, ஆசாரியர்களுடைய உதடுகள் அறிவை காப்பதாக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை எழும்பி வசனத்தை போதிப்பார்களாக. ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். இந்திய தேசம் அசைக்கப்படணும், குடும்பங்கள் சபைகள் அசைக்கப்படணும், வசனத்துக்கு திரும்பணும். ஏன் அப்பங்கதை பேசுறதுக்கான இடம் பலிபீடம் இல்லை. எவன் வேணாலும் திருவிருந்து எடுக்கலாம், ஞானஸ்நானம் தெளிச்சவனும் எடுக்கலாம், மனம் திரும்பாதவனையும் எடுக்கலாம். அப்படிப்பட்ட இடம் பரலோக தேவன் உண்டு பண்ணின சபை அல்ல. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவர்கள் என்ன ஆவாங்களா? செத்து போவான்னு என் பைபிள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு மைக்க பிடிச்சி பிரசங்கிக்கிறவன் ஒரு சிலர் என்ன சொல்றான், நீ எப்படி வேணாலும் வா, இது ஃபாதர்ஸ் ஹவுஸ், எங்க உன்னை டெட்பாடியா தான் தூக்கிட்டு போவாங்க இங்க இருந்து, அனனியா சப்பிரா மாதிரி. ஃபாதர்ஸ் ஹவுஸ், லவ்விங் காட்ஸ் ஹவுஸ். அதே தேவன் பட்சிக்கிற அக்கினி, கன்சியூமிங் ஃபயர்னு பேதுருல எழுதியிருக்கே, அது எங்க போச்சு? வசனம் தான் கடைசி நாட்கள்ல உங்களை என்னைய நியாயம் தீர்க்கும். கிறிஸ்தவன்னா அவர்களுடைய வாழ்க்கையில ரெண்டே இருக்கணும், ஜெபம், வசனம். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்துனா முதல்ல கட்டளை என்னன்றத தெரியணும், அதுக்கு பைபிளை திறந்து படிக்கணும். ஆமென். அருமையான கனம் பொருந்தின ஊழியக்கார ஐயா மாருங்க வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல எங்களெல்லாம் ஊழியக்காரங்களா உருவாக்குறப்ப ஆராதனை எத்தனை மணி நேரம் ஐயா நடக்கும்? காலைல 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 2 மணி 3 மணி 4 மணி கூட போவோம். 6 மணி நேரம் ஆராதனை நடந்தது. ஃபாஸ்ட் ஃபுட் ஆராதனை, 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆராதனை, 20 நிமிஷம் பாட்டு வர்ஷிப்பு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில சூழ்நிலை இருக்கும், சபைக்கே வர முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு காலையில ஒரு ஆராதனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நீளமா உட்காந்து கர்த்தர் வார்த்தையை கேட்டு துதிக்கிறாங்கன்னா அந்த சபைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா வர்ற சபையில காலையில இருந்து அத்தனை ஆராதனையும் 1 மணி நேரம்னு வச்சா என்னத்த நான் வசனத்தை கேட்பேன், என்னத்த பாடி துதிப்பேன், என்னத்த காரியத்தை கர்த்தர் சமூகத்துல கத்துக்குவேன்? அன்னைக்கு எங்க ஐயா பவுல் பிரசங்கம் பண்ணப்ப ஒரு வாலிபன் மணால இருந்து கீழே வந்து மண்டை போலந்து செத்து கிடக்கிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் 3 நாள் வனாந்தரத்துல உட்காந்து பிரசங்கம் பண்ணார். ஆனா இன்னைக்கு வசனத்தை 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலே என்ன அடிக்குது? போர் அடிக்குது. நல்ல மண்டை மேல இடிதான் பாயணும். டிவியில உட்காந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறப்ப போர் அடிக்கல, செம்பருத்தி சீரியல் பார்க்குறப்ப போர் அடிக்கல, ரெட்டார்த்த வசனத்தோட குக்கு வித்து கோமாளி பார்க்குறப்ப ஈனு பள்ளி இழிக்கிறோம் கோமாளி கணக்கா, பிக் பாஸ் பார்க்குறப்ப போர் அடிக்கல, பொம்மை படம் பார்க்குறப்ப கார்ட்டூன் ரைம்ஸ் பார்க்குறப்ப நம்ம பிள்ளைகளுக்கு போர் அடிக்கல. ஆனால் வசனம்னு வந்தால் மட்டும் போர் அடிக்குது. வாழ்க்கையில் போற வர நாயெல்லாம் நம்மளை ஓட விட்டு அடிக்கும். அதுதான் உண்மை. கட்டளையும் கற்பனையும் என்னன்னு தெரியணும்னா பைபிளை திறக்கணும், சபைகள் வேதத்துக்கு திரும்பணும், ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் வேதத்துக்கு திரும்பணும். வேத பாரகனாகிய எஸ்ரா எழுந்து நின்று வசனத்தை படித்த போது வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஜனங்க எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் பக்கம் திரும்பினார்கள். வசனத்துக்கான வல்லமை, பாட்டுக்கும் ஆட்டத்துக்கும் டான்ஸுக்கும் வல்லமை இல்லை. நான் செத்த பிறகு பரலோகத்துல போய் ஆடுகிறேன். இங்க உட்காந்து டான்ஸ் ஆடிக்கின்னு பாட்டு பாடி கூத்தடிக்கிறதுக்கான காலம். ஜனம் செத்துக்கின்னு கிடக்குது, ஜனம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நான் இங்க உட்காந்து என்ஜாய் பண்றேன், கிழிப்போம். அதுவும் இந்த வாலிப சந்ததியை வச்சு ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது. என்ன பண்ண போறோம்? வசனத்துக்கு பிள்ளைகளை திருப்புங்க. நினிவே பட்டணத்துக்கு கர்த்தர் வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது பால் குடிக்கிற குழந்தை கூட உபவாசம் இருந்தது, ஆடு மாடு உபவாசம் இருந்தது. வார்த்தையின் வல்லமையும் அதிகாரமும். ஆனா இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க அம்மா ஐயா, வசனம் கட்டளை தெரியணும்னா பைபிளை திறக்கணும்.
பைபிளை திறக்கணும். இன்னும் பைபிளை முழுசா படிக்காத கூட்டம், வாலிப கூட்டம் ஊழியத்துல இறங்கி இருக்கிறானுங்க. சாபக்கேடு. ஒரு நாய் மலேசியால, அந்த நாய் பேரு தெரியல, கெட்ட வார்த்தை பிரசங்க பாடத்துல பேச அந்த நாய். இந்த நாய்லாம் பைபிள வேதம் இல்லைன்னு சொன்ன நாய். இந்த நாய்க்கு ஆமை நல்லெலியா போடுறது ஒரு கூட்டம். அந்த நாயை வளர்த்து விட்டது வேற யாரும் இல்ல, ஜஸ்டின் போட்ட புழுக்க தான் இந்த நாய். மதுரை ஜஸ்டின் போட்ட புழுக்க. இந்த நாய்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கிற காரணம் வேதம் இல்லாததுதான். வேதம் இல்ல. என்ன பண்ண போறோம்? கர்த்தர் சொல்ற, நீ என் கட்டளைகளின்படி நடந்து. நீ பிரிஸ்லி கிட்ட தான் கணக்கு கேட்பாரு. அவங்க கணக்கு இவங்க கணக்குன்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டார். நீங்க வேதத்தை எடுத்து படியுங்க. தெரியுமா, ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் படிச்சா 26 நாள்ல புதிய ஏற்பாடை முடிச்சிடலாம். காலையில 1/4 மணி நேரம், மத்தியானம் 1/4 மணி நேரம், சாயந்தரம் 1/4 மணி நேரம், நைட்டு 1/4 மணி நேரம், முடிஞ்சு போச்சு. மனசு தொட்டு சொல்லுங்க, காலையில 1/4 மணி நேரம் போன் யூஸ் பண்ணாதவங்க எத்தனை பேர்? மத்தியானம் 1/4 மணி நேரம், சாயந்தரம் 1/4 மணி நேரம், நைட்டு 1/4 மணி நேரம் போன் யூஸ் பண்ணாதவங்க எத்தனை பேர்? ஒரு அற்ப 6 இன்ச்சு செல்போன் மண்ணாங்கட்டி கொடுக்கிற அந்த முக்கியத்துவமும் உதாரத்துவமும் கர்த்தருடைய வேதத்துக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரம் அசைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம குடும்பம் அசைக்கப்பட்டிருக்கோம். நம்ம தேவ ஆலயமா மாறி இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள தங்கி இருக்கும், டுவெல் பண்ணி இருக்கோம். கர்த்தர் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு விடாம நம்மளை நடத்தி இருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? எகிப்துல பார்வோன் கிட்ட இருந்து கொண்டு வந்தப்ப கர்த்தர் ஒரு தகப்பன் பிள்ளைய சுமக்கிறது போல தோல் மேல வச்சு கையை பிடிச்சு சுமந்து வந்தா. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க கைவிடப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வசனத்தை கையில எடுங்க. ஆமென் வரமாட்டுது பாரு. போயிட்டு வருஷத்தின் ஆரம்பத்தில் வாக்குத்தத்த அட்டையை உருவுறதுல காட்டுற வீரத்தை இதுல நீங்க காட்ட ஆரம்பிங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். வசனத்தை கை கொள்ள ஆரம்பிங்க. வசனம் உங்களை விடுவிக்கும், ரட்சிக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? வசனம் படிச்சா புரியல, அது எப்படி புரியாது? நான் கேட்கிறேன். நான் ஒரு சிலர்லாம் கராரா கேட்பேன், புள்ள குட்டி பெற்றுக்கிறதுக்கு உனக்கு அறிவு இருக்குது, வசனத்தை எடுத்து பைபிளை படிச்சு அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அறிவு இல்லையா? நான் கேட்கிறேன். புள்ள பெற்றுக்கிறதுக்கு என்ன கோச்சிங் கிளாஸா எடுத்தாங்க? வெக்கப்பட வேணாம். நம்ம நாங்களாம் கிராமத்து ஜனம், எங்களுக்கு தெரியாது. வெக்கப்பட வேணாம். கிராமத்தானுக்கு ஒரு மூளையும் பட்டணத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு மூளையுமா கொடுத்தாரு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை உங்களுக்கு எனக்கு போதிக்க மாட்டாரு? எத்தனை காலம் சொல்லுவோம்? சிந்திச்சு பாருங்களேன். எத்தனை காலம் இப்படி ஏமாத்திக்கிட்டு வரும்? கர்த்தருடைய கட்டளைகள் என்னன்னு திறந்து படிக்கணும். என் பிள்ளைக்கு 4 வயசு பிள்ளைக்கு போனை திறந்து ஆப்ரேட் பண்ணி யூடியூப்ல போயிட்டு பொக்கமலான்னு சொல்லி அந்த ரைம்ஸை பார்க்க, பொம்மை படத்தை பார்க்க அறிவு இருக்கு. அதே பிள்ளைக்கு வேதத்தை கேட்கிறதுக்கு அறிவு இல்லையோ? ஏன் 12 மாசம் 11 மாசம்மா அந்த பிள்ளைகள் இன்னைக்கு போனை எடுத்து ஆப்ரேட் பண்ணுது. அதுக்கு தேவையான பொம்மை படத்தை போடுறதுக்கு அறிவு இருக்கு என் பிள்ளைக்கு. அதே பிள்ளைக்கு ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறதுக்கு அறிவு மந்தமா இருக்கு? சிந்திச்சிங்களா? கர்த்தர் இந்த இரவுல உங்களுடைய என்னுடைய இருதயத்தை வேதத்தின் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறான், வசனத்தின் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்ற, என் கட்டளைகளின்படி நீ நடக்கணும்னா முதல்ல கட்டளை என்னன்றதை படிக்கணும், கட்டளை என்னன்றதை கேட்கணும், கட்டளை என்ன சொல்லுதுன்றதை பார்க்கணும். என்ன பிரதர், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறீங்களா? நியாயப்பிரமாணத்துல வர்ற மாதிரி அதை பண்ணித. நான் அதை சொல்லல. கர்த்தருடைய கட்டளை என்னன்றதை கடைசியில சுழிச்சு நான் காட்டி முடிக்க விரும்புறேன். ஐயா அடுத்த வார்த்தையை படிங்க. ஐயா அடுத்த வார்த்தையை படிங்க. என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளை. யாருடைய நீதி நியாயம் ஐயா? தேவனுடைய. அம்மா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. யாருடைய நீதி நியாயம்? ஊருக்கு ஒரு நீதி இருக்கு, ஊருக்கு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நீதி நியாயத்தை நீங்கள் நானும் பின்பற்றுகிறதற்காக அழைக்கப்படலை. ஆமேன் சொல்லுவீங்களா? எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என் மனைவிக்கு எங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தது. உலகம் என்ன சொல்லும்? முதல் பிள்ளையை யார் தான் பார்க்கணும்? எந்த வீட்டில் பார்ப்பாங்க வச்சு? தாய் வீடு. இப்போ 2வது பிள்ளையும் பிறந்திருக்கிறா. இந்த பிள்ளையை யார் பார்க்கணும்? இப்பயும் தாய் வீட்டில் தான் பார்க்குறாங்க. தாய் வீட்டில் பார்க்காம நான் என் வீட்டில் தூக்கி வந்து உட்கார வச்சுறான். ஊழியத்துக்கு யார் வருவா? நான் சொல்ல வர புரியுதா? என் மனைவி 1.5 வயசு தான் முதல் குழந்தைக்கு ஆகுது. கேரு பிறந்து 8 மாசத்துல செராப் வயித்துல உருவாயிட்டான். அடுத்த பிள்ளை உருவாயிட்டா, கர்த்தர் கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? மூத்த பிள்ளைக்கு 1.5 வயசு, 2வது பிள்ளைக்கு இப்ப 2 மாசம். நான் சொல்ற புரியுதுங்களா? என் தாய் வயசான தாய் எங்க அம்மாவால என் பொஞ்சாதியையும் என் பொண்ணையும் பார்த்துக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுது. நான் சொல்ல புரியுதா? ஒரு நைட்டு முழிச்சு இருந்தாலே பித்தமாயிடுது, வாந்தி எடுக்கிறாங்க, தலைவலிக்குது, அடுத்து அவங்களையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ என் மாமியார் வீட்டில் எனக்கு என்ன பண்றாங்க?
மாப்பிள்ள, தம்பி, மூத்தவரே, நீங்க ஊழியத்துக்கு போங்க, எங்களால முடிஞ்சதை குடும்பமா சேர்ந்து நாங்க தோள் கொடுக்கிறோன்றதுதான் வேத நீதி, வேத நியாயம். ஆமென் சொல்லுவீங்களா? என்ன வாய் வரமாட்டுது? நான் ஊரில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் எடுத்துக்காட்டு காட்ட முடியாது. என் வாழ்க்கையில் என்னத்தை நான் கையாளுறேன்னா அதை தான் சொல்லணும். 2வது பிள்ளைக்கு சிசேரியன் ஆகிட்டு என் மனைவி படுத்திருக்கிறா. என்னை பார்த்து கேட்டா சந்தோஷமாங்கன்னு. நான் செல்லமா என் மனைவி போடி வாடிந்தானே, என்னடி சந்தோஷமான்றேன். இன்னும் அந்த மறுப்பு போல காலெல்லாம் அசைக்க முடியல. இல்லை, 2வதும் பொண்ணு பிறந்திருக்குது. ஒரு சிலர் சொல்லி நான் கேட்டேன், அதாவது ஊர் பேசுறது, 2வதும் பொண்ணு பிறந்துட்டா பிரிஸ்லி எஸ்தரை விட்டு ஓடிடுவான். எப்படி? ஏண்டா என் வாழ்க்கைக்கு நீங்க என்னடா திரைக்கதை எழுதுறீங்க? ஐயா, பிள்ளைங்க கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம். அதுவும் 33 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் ஒரு 15 வருஷம் ஆபாச படத்துக்கு அடிமை, 18 வருஷம் சுய புணர்ச்சி பாவத்துக்கு அடிமை. எனக்கெல்லாம் புள்ள பூச்சி உருவாகிறதே கஷ்டம். என்னையும் நினைவு கூர்ந்து அடுத்து ரிலீஸ் பண்ண வச்சுக்கின ஆண்டர் பிள்ளைய கொடுத்தா, என் பொஞ்சாதி காதல ஏதோ ஒரு பேய் கூட்டத்தில் பேசி இருக்குது. 2வதும் பொண்ணு பிறந்தா விட்டுப்புட்டு போயிடுவான். இதுதான் உலக நீதி, உலக நியாயம். ஆனா நம்புவீங்களோ இல்லையோ, எனக்கு 2த்தையும் பார்க்கும்போதும் குஷி தான். ஏன்னா என்னை அப்பனாக்கி ஒரு தகப்பன்னு எனக்கு அடையாளம் கொடுத்ததே யாரு தான்? இந்த 2ம் தான். இதை பார்த்து என் இருதயம் புகையுது. எனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கலன்னா நான் மனுஷனே கிடையாதுன்றதான் நிதர்சனமான உண்மை. ஊர் சொல்லுது, ஊர் நியாயம், ஊர் நீதி சொல்லுது உனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னு. ஆனா என் ஆண்டவருக்குன்னு ஒரு நீதி நியாயம் இருக்கு. என் அப்பா எனக்குன்னு எதை கொடுத்தாலும் என்ன வாய் வரல? எனக்கு எஸ்தரை கொடுத்த ஆண்டவர் எனக்கு கேருபையும் செராஃபையும் கொடுக்கணுன்றதும் அவருக்கு தெரியும்ன்றத நான் 100% நம்புறவன். நான் கொஞ்சம் கோக்குமாக்கு பிடிச்சாலு, நாங்கள் கொஞ்சம் ரெபேக்கா சந்ததியை வளர்க்கறனால வர்றவன் தான் என் வீட்டுக்கு வரதட்சணையும் சீதனத்தையும் கொடுத்துட்டு பொண்ணை கட்டிக்கின்னு போகணும். நான் கொஞ்சம் அதில் நான் ரொம்ப வேதத்தை விசுவாசிக்கிறோம். எல்லாரும் பொண்ணை கட்டி கொடுத்து பிச்சைக்காரன் ஆவான்னுவாங்க. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கல்யாணம் எனக்கு பண்ணி வச்சு தான் நான் கடனையாக அடைச்சி கடனை விட்டு வெளியே வந்தேன். கல்யாணம் பண்ணி கடன்காரன் ஆவான். ஆனால் தேவ நீதி, தேவ நியாயம் என் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி தானே கடனையாக அடைச்சி வெளியே வந்தேன். நம்புறவங்க நம்புங்க. பொறாமப்பட்டு புகையிறவனுக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம். அது எதுவும் என்னை தொடாது. படுத்து 2 கண்ணுமணி போல தேவ தூதனை போல 2 பிள்ளை கேருபையும் சேராப்பையும் கொடுத்திருக்கிறாரு. இவளுகளை வச்சுதான் என்ன அடுத்த கட்டத்துக்கே கர்த்தர் தூக்கின்னு போக போறார். புரிஞ்சவங்களுக்காக கர்த்தருக்கு தோத்துரும். ஏன்னா ஈசாக்கு வீட்டுல இருந்து ஆபிரகாம் வீட்டுல இருந்தா எனக்கு வரப்போகுதுன்றது எனக்கு தெரியும். நான் ரெபேக்காவா என் பிள்ளைய ரெடி பண்ணி கடின உழைப்பாளியா குணவதியா உருவாக்கிட்டா வரப்போறது எல்லாம் எனக்கு லாபம் தான். ஒருவேளை வருங்காலத்துல கர்த்தருக்கு சித்தமான வருகை தாமதிச்சா என் மருமகன் கூட இந்த செய்தியை பார்க்கலாம். நான் சொல்ற புரியுதுங்களா? என் மாமனாருக்கு இந்த ஆளுக்கு அப்பயே வாயை பாத்தியான்னு கூட நினைக்கலாம். இது தீர்க்க தரிசனமாய் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நான் விஷயத்துக்கு வர்றேன். தேவ கட்டளைகளை கை கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில திரளான ஆசீர்வாதம் வரும். தேவன் வைத்திருக்கிற நீதியும் நியாயமும் என்னன்னு கொஞ்சம் தேடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாம என் அப்பா நடத்துவேன். ஊர் நியாயம், உலக நியாயத்தெல்லாம் பார்க்காதீங்க. ஊர் சாதி பார்க்கும், ஊர் வரதட்சணை கேட்கும். ஆனா தேவ பிள்ளைங்க நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன்? கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரே நீதி, ஒரே நியாயம். அது இந்த வேத புத்தகம் போதிக்கிற நீதி நியாயம். கையை தட்டி இந்த வேதம் சமூலமும் சத்தியம். அல்லேலூயா. ஐயா விட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் துரிதமா வாசிங்க ஐயா, நம்மளும் முடிக்கலாம். என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என்ன கவனிங்களேன், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் கவனிங்க. ஒரு சில ஆள் பாதியை செஞ்சு புட்டு வந்து நிற்பான். கவனிச்சிருக்கிறீங்களா? முடிய வெட்டிட்டு வானா அறகுறையா என்ன பண்ணிட்டு வந்து நிற்பான். என்னடா பாதி மீசையை வழிச்சிட்டு மீதி மீசையோட இல்லை அவசரம் வந்துட்டேன், அறகுறை ஏதோ ஒரு வேலைன்னுவாங்க. நான் சொல்ல வர புரியுதா? கர்த்தர் சொல்றாரு நீதி நியாயம்னு கடைபிடிச்சா கடைசி வரைக்கும் போய் அதை முடின்னு கர்த்தர் சொல்ற. அறகுறையா செஞ்சு போட்டு ஆண்டவரே நான் செஞ்சனே ஆண்டவரே, எங்க ஆண்டவரே ஆசீர்வாதம் முடிச்சியா? குக்கரில் பருப்பை போட்ட, பூண்டை போட்ட, பெருங்காயத்தூளை போட்டு வேக விட்ட, 10 விசில் விட்ட, அதில் இன்னும் காய்கறியை தாளிச்சு கொட்டி பாரு. யார் பெத்த புள்ள சாம்பார்லாம் நல்லா வைக்கும் போல கேட்குது. ஆமாம், உங்களை இத்தனை வருஷம் குப்பை கொட்டுறது தெரியாது.
3 எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளைன்றனால எங்கள் அம்மா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு எல்லாம் சமயக்கட்டில் விட இல்லை, எப்போ தேவையோ அப்போ போய் நிற்போம். உடனே எங்கள் மண்டையில் மசாலா அரைக்க பார்க்காதீங்க, புரியுதுங்களா? நல்லா அரைச்சிருப்பாங்க போல, முடிய காணுன்னு நினைக்காதீங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா கட்டளைகளையும் நியாயங்களையும் நியமங்களையும் கை கொள்றீங்கன்னா முடிவு வரையும் நில்லுங்க. ஆமீன் வரமாட்டுது பாருங்களேன். வாயில் வடை கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா? பிரேக்கில் கொடுத்தது நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்க. வசனத்தை முடிவு வரைக்கும் போங்க. முடிவு பரியந்த நிலையில் இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. அடுத்தவன் பொண்டாட்டியை நாயாண்டா நினைக்கணும்லாம் கேட்காதீங்க. பைபிள் சொல்லுது லோத்தின் மனைவியை சொல்லுங்க ஐயா. உடனே பக்கத்து வீட்டுக்கார் மனைவி, அந்த மனைவியை நினைக்கலாம். நீங்க பைபிள்ல சொல்லியிருக்க அந்த அம்மாவை மட்டும் நினைங்க. அந்த அம்மா பிரயாணத்தை ஆரம்பிச்சது, பாதியிலே திரும்பி பார்த்தது, சோழி முடிஞ்சுது. நான் சொல்ற புரியுதா? எத்தனை பேருக்கு அம்மா புரியுது? ஐயா புரியுது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நியமங்களையும் நியாயங்களையும் நிறைவேற்றுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைவேற்றுங்க. எதெல்லாம் அறகுறையா வச்சிருக்கீங்களோ இன்னைக்கு போய் செய்யுங்க. ஆமேன்னு சொல்றீங்களா? ஐயா விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. ஐயா விட்ட இடத்துல வாசிங்க. நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின் படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு. ஐயா கற்பனைகளின் படி, அந்த வார்த்தையை சொல்லுங்க ஐயா. என் கற்பனைகளின் படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு. எல்லா கற்பனையின் படியும் நடந்து கொண்டா. சத்தமா சொல்லுங்க. 4 கற்பனை படி நடந்துட்டுலாம் காலரை தூக்கி விடக்கூடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? என்னதாயா கற்பனை, என்னதாயா நீதி, என்னதாயா நியாயம், என்னதாயா கட்டளைன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் ஐயா, அதை மட்டும் வாசி முடிங்க ஐயா. எல்லாத்தையும் படி நடந்து கொண்டால், அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து, அதாவது நம்மை குறித்து கர்த்தர் சொல்றார். இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். முற்பிதாக்களுக்கு இந்த வேத புத்தகத்துல என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தம் ஆலயமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற என் மேல நிறைவேறிய தீரும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையை தட்டி ஆண்டவர், நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற வேலையை பார்த்தா அந்த ஆலயத்தின் மீது இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தமும் நிறைவேறும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெண்டிங்கு, வாக்குத்தத்தம் பெண்டிங்னு 10 வருஷத்து வாக்குத்தத்தத்தை அட்டை போட்டு டைரியில் எழுதி வச்சிருக்கீங்களா? ஏன் தெரியுமா பெண்டிங்கு? ஆலயம் கட்டுகிற வேலையில் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறதற்கு நீங்களும் நானும் மறந்து பிஸியாகி விட்டோம். கர்த்தர் உண்மையுள்ளவர், எல்லாத்தையும் ரெடியா கதவு அண்டையில் வச்சிருக்கிறாரு. ஒரு சுவிட்சை திருக்கி விட்டு கீழ்ப்படிஞ்சா போதும், மொத்தமும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துடும். ஆமீன் சொல்லுவீங்களா? சிம்பிளா சொல்றேன், டேங்க் பூரா தண்ணி இருக்கு, பைப்லையும் தண்ணி இருக்கு. திறக்கிறதுக்கு படா சோம்பேறியா இருக்கிறனால தான் இன்னும் நம்மளுடைய பாத்திரம் நிரம்பாம இருக்கு. புரிஞ்சவங்க எத்தனை பேரு? காண பூட்டி வச்சு புட்டு ஐயோ தண்ணி வரல, ஐயோ தண்ணி வரல, ஐயோ தண்ணி வரலன்னா தண்ணியும் வராது, பண்ணியும் வராது. அதுல இருந்து நான் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன நேரத்தில் நான் போய் பைப்பை திறந்தா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கையை தட்டி அப்பாவை, கையை தட்டி அல்லேலூயா. என்ன பண்ண போறீங்க? என்னதான் பிரதர் கற்பனை, என்னதான் கட்டளை? நான் எந்த கட்டளையை கை கொள்ளணும்? உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பா. அதுவா? அதை பத்தி நான் பேசல. ஒரே வசனத்தை காண்பிச்சு கொடுத்து முடிக்க விரும்புறேன். மத்தேயு 22:36-40 வாசிக்க கேட்போம். மத்தேயு 22:36-20, 36-40 பக்கம் சொல்லி வாசிக்கலாம் ஐயா. புதிய ஏற்பாடு மத்தேயு 22:36 வாசி கேட்போம். போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். ஆண்டவர்கிட்ட வந்து நியாய பிரமாணத்தை பேசுறாப்புல ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்ன கூறுவாயாக? இது முதலாம் பிரதான கற்பனை. சொல்லுங்க, என்ன கூறுவாயாக? அன்பு கூறுவாயாக. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. கல்யாணம் ஆன எங்கள் ஐயாமாருங்க அம்மாமாரெல்லாம் இருக்கீங்க.
மணிக்கு ஒரு 30 ஐ லவ் யூன்னு பொண்டாட்டியை பார்த்து சொல்லிட்டு, புருஷனை பார்த்து சொல்லிட்டு, சொல் பேச்சுக்கு காதே கொடுக்கல, கீழ்ப்படியலைன்னா அந்த இடத்துல லவ் இருக்கானே. ஆனால் ஐ லவ் யூலாம் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்கன்னு. ஏன்னா என் பொஞ்சாதிக்கு நான் அடிக்கடி நான் சொல்லிக்கினே இருப்பேன் எப்பயுமே. அது நமக்கு பழக்கம்தான். ஏன்னா அன்பை வெளிப்படுத்தணும், அவகிட்ட தானே சொல்லணும். இல்லைன்னா வேற எங்கேயாவது ஐ லவ் யூ நமக்கு வரும். புரியுதுங்களா? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டா, வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டா நீங்கள் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். என்ன ஆமீன் வர மாட்டுது? அதுக்குன்னு கல்யாணம் ஆகாதவங்களாம் ஆமீன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், டேபிளை தூக்கி மண்டை மேலே போட்டு போடுவேன். கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் ஆமீன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? மணிக்கு 100 முறை எஸ்தர் லவ் யூ போ, லவ் யூ போ, மிஸ் யூ போ, லவ் யூன்ட்டு அவன் என்ன சொல்ல வரானே நான் காது கொடுத்து கேட்காம, இல்லை அவள் சொன்னதை கேட்டாலும் அதை செய்யாமல் இருந்தா என்னை பார்த்து என்ன சொல்லுவா என் பஞ்சாதி? ஏங்க உண்மையாகவே உங்களுக்கு என் மேலே நான் கேட்பேன். என்கிட்ட ஐ லவ் யூங்கன்ட்டு என் மனைவி சொல்லிட்டு என் வார்த்தைக்கே செவி கொடுக்காம எனக்கு பிடிக்காது நான் இதை செய்யாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த அவள் செஞ்சானா நேராக மூஞ்சி நேரம் என்ன கேட்பேன்? அடியே ஐ லவ் யூன்ற உனக்கு உண்மையாகவே என் மேலே அன்பு இருந்தா நான் இது எனக்கு பிடிக்காது நான் இதை செய்யாதுன்னு சொன்னதை நீ என்ன பண்ணியிருக்க மாட்ட? முடிஞ்சு போச்சு. அன்பு எங்கே இருக்குதோ மனசளவில் கூட இந்த வார்த்தையை நான் மீறிடக்கூடாதுன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. செய்தியை முடிக்கிறேன், பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னதான் ஆண்டவரே இந்த நியாயப்பிரமாணத்தை பூரா நான் எப்படி கை கொள்ளுவேன்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒன்று லிஸ்ட் போட்டு கொடுத்தது. காட்டாம் போல எங்க இருந்தோ வந்திருக்கிறாங்க. இப்படிலாம் நட, இப்படி உக்காரு, இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் 7 நாளும் வேலை, 7 நாளும் போயிரு, 7 நாளும் அடிச்சுக்கணும் ஆளு இல்லை. 7 வருஷமும் 6 வருஷமும் உழைச்சிட்டு 7வது வருஷத்தை நிலத்தை கொஞ்சம் விட்டு போடுறா. எப்பா நான் 7வது வருஷத்துக்கு சேர்த்து பலனை கொடுக்குறேன். ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, மற்ற ஜனங்களை விட்டு வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா உலகத்துக்காகவே வாழ்வான், திங்கிறதுக்காக வாழ்வான், பயிர் வச்சு அறுவடை பண்ணி விற்பனை பண்ணணும், ஆடு மாடு இதெல்லாத்தையும் வித்து காசு சேர்க்கணும்னே கேப் விடாம வாழ்வான். 7வது நாள் ஓய்ந்திருக்கிறதுக்காக தான் வானத்தையும் பூமியும் படைச்சப்பையே அவர் ஓஞ்சிட்டார். ஆண்டவருக்கு ரெஸ்ட் தேவைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் பிள்ளைங்க கீழ்ப்படியணும்னா அப்பாவும் அம்மாவும் அதை செஞ்சு காட்டணும். ஒரு ஆமீன் கிடைக்குமா? அதெல்லாம் கீழ்ப்படுகிற அப்பா அம்மா தானே சொல்லணுன்ட்டு அமைதியாக இருக்கிறீங்களா? அதனால தான் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்சிட்டு 7வது நாள் ஓஞ்சிருந்தார். ஏன் தெரியுமா? நம்மளும் கொஞ்சம் 7வது நாள் ஓஞ்சி அமைதியாக உட்காருவோன்றதுக்காக தான் அதை செஞ்சு காட்டினார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? உடனே ஆண்டவருக்கே ரெஸ்ட் தேவைப்பட்டது. ஒரு சில பிரகஸ்பதிகள் வரும், அவன் மண்டையில் இடி உழ. ஆண்டவர் நம்ம அப்படி வாழணுன்ட்டு செஞ்சு காட்டியிருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் விஷயத்துக்கு வர்றேன். அவரை நீங்கள் அன்பு கூறுறீங்கன்றது எதில் தெரியுமா தெரியும்? அவர் வார்த்தை எடுத்து படித்து செவி கொடுத்து அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவங்க தான் அன்பு கூறுறவங்க. அல்லேலூயா. அத்தோட விடாம கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த கட்டளை, கற்பனை, நியாயம், நியமம், நீதி என்ன தெரியுமா? ஐயா அடுத்த வசனத்தையும் வாசிங்க ஐயா. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்ன? 2வது ஒரு கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன்னை நீ நேசின்ற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க உங்களை நேசிச்சிங்க வச்சிங்களேன், பக்கத்தில் இருக்க கப்புன்னு மூக்க பிடிக்க வேணாம். ஏன்னா டெய்லி குளிச்சிருப்பீங்க. பாதி பேருக்கு புரியல. புரியுதா? அதுவும் அந்த வெயில் நாளில் நம்ம ஆளுங்க படுற பாடு இருக்குது. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசினா, உன்னை நேசிக்கிறதுனா முதல்ல நான் குளிச்சு என்னை சுத்தபத்தமா வாசனையா என்னை வச்சுக்கிறது தான் என் மேல இருக்கிற அன்பு. நாத்த மருந்து சென்ட்டை மட்டும் அடிச்சுன்னு வாய்க்கு லிப்ஸ்டிக் அடிச்சுன்னு ஊன்னு வந்து நிற்கிறது இல்லை. நான் சொல்ற புரியுதா ஐயா? புரியுதா ஐயா? நம்ம உழைப்பாளி தான் ஐயா. கொஞ்சம் வீட்டுக்கு வந்து போட்டு பிள்ளைங்க சந்தோஷமா வந்து நம்ம மேலே ஏறி விளாட்ணும், மனைவி அரவணைப்பா நம்மளை கூட்டுன்னு போனா வந்தோடனே கொஞ்சம் அந்த வேர்வை நாத்தத்தெல்லாம் கலைஞ்சிட்டு குளிச்சு புட்டு வர்றது எல்லாருக்குமே ஆசீர்வாதமா இருக்கும் ஐயா. உன்னை நேசிப்பது போல என்ன ஐயா அமைதியா இருக்கிறீங்க? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா என்ன வம்பளை மாட்டி விட்டுறீங்க போல. முதல்ல நீங்களும் நானும் நம்மளை நேசிப்போம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? நான் என்ன நேசிக்கிறதுனா எப்படி நேசிக்கிறது தெரியுமா? சிம்பிளா சொல்லி செய்தியை முடிக்கிறேன். நான் தேவ ஆலயம். நான் தேவ ஆலயம். ஒரு ஆலயத்துக்குள்ள செருப்பு போட்டுன்னு வர்றோமா? ஒரு சில பண்டாரம் பண்ணியெல்லாம் எல்லாத்தையும் போட்டுன்னு எதை மெரிச்சாலும் தூக்கின்னு வருது. அந்த பண்ணியை பத்தி நான் பேச விரும்பல. அந்த ஆள்லாம் அவன் வீட்டு கிச்சனுக்குள்ள ஷூவை போட்டுன்னு போவான், பிஞ்ச செருப்பால் அடிப்பா பஞ்சாதி. ஆமா தானே ஐயா? ஆண்டவர் நாங்க தான் ஆலயம். போயான் அப்படின்னா அவன்லாம் என்னத்தை என்னத்தை திருத்துறதுன்னு தெரியல. நான் தேவ ஆலயம்.
நான் யாரு? அந்த நினைப்பு வந்துட்டாலே நான் என்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். என்னை அழகா பார்த்துக்குவேன், என்னை ஆயத்தப்படுத்துவேன், என்னை ஆரோக்கியமா பார்த்துக்குவேன், என்னை சந்தோஷமா வச்சுக்குவேன். யார் எப்படி கெட்டு போனாலும் சரி, நான் என்ன கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா வச்சு பார்த்துக்குவேன். அதுக்குன்னு புருஷனுக்கு சோறு போடாமலாம் வந்து அப்படியே வீரத்தை காட்டாதீங்க. எங்க உபவாச ஜெபம், நைட்டு ஜெபம்னு. நம்மளை நேசிக்கணும். ஏன் தெரியுமா? என்ன ஆலயமா மாத்தி இருக்கிறாரே, இந்த ஆலயத்தை நான் நேசிக்க வேணாம். உன்னை நேசிப்பது போல என்னோட கடைசி நாட்கள்ல தற்பிரியர் எழும்புவாங்களே, அப்படி இல்லை. நான் தேவ ஆலயம், நான் கர்த்தருடைய ஆலயம், நான் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறேன், நான் என்ன நேசிக்கணும். அப்படி நேசிச்சாதான் பிறனையும் என்னால ஆலயமா பார்க்க முடியும். ஒரு ஆமீன் கிடைக்குமா? நான் என்ன ஆலயமா பார்த்து நேசிச்சுட்டேன்னா பிறரையும் என்ன பண்ணிடுவேன். அப்படியே நீங்க அதை வாசிங்க ஐயா, வாசிச்சு முடிங்க ஐயா, முடிச்சிடலாம் ஐயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு செய்தி புரிஞ்சுது ஐயா? புரிஞ்சுதா அம்மா? புரிஞ்சுதா அம்மா? புரிஞ்சுதாங்களா ஐயா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னைய பார்த்து என் கற்பனையை கை கொள்ளு, என் கட்டளைப்படி நட, என் நீதி நியாயத்தை செய்யினாரே. அது வேற ஒன்றும் இல்லை. தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, சிந்தையோடு, பலத்தோடு அன்பு கூறுங்க. அதாவது அவர் சொல்ல, அதாவது பைபிளை படிச்சு அதன்படி கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிடிச்சதை செய்யுங்க. நம்பர் 2, என்ன தேவ ஆலயமா என் ஆண்டவர் மாத்திருக்காருன்ற நினைப்போட உங்களை ஆலயமா நேசிங்க. அடுத்து மற்றவங்களையும் ஆலயமா நீங்க கட்டி கொண்டிருக்கிறீங்க, அவங்களும் ஒரு நாள் ஆலயமா மாறுவாங்கன்றதுல அவங்க மேலேயும் அன்பு கூறுங்க. இந்த 2 கற்பனைக்குள்ள மொத்த நியாயப்பிரமாணமும் வேத புத்தகமும் அடங்கி போச்சு. நீங்கள நானும் கர்த்தரால கைவிடப்படாத ஜனங்களாக, கர்த்தர் நம்மளுக்குள்ள வாசமாக இருந்து நம்மை கைவிடாத ஒரு அனுபவத்துக்குள்ள வாழ்ந்து ஜெயம் எடுத்துரும். கையை தட்டி பலமா அல்லேலூயா. இதுதான் ரகசியம். இப்ப நம்ம வாசிச்சு முடிக்கலாமா ஐயா? அதே வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 6:13 சொல்லுது, இப்படி நம்ம கர்த்தருக்குள்ள அன்பா இருந்து கர்த்தரை நேசிச்சு நம்மளை நேசிச்சு மற்றவர்களையும் நேசிப்போமானால் அப்பொழுது கர்த்தர் இந்த இரவுல உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி. ஹல்லேலூயா. இப்ப நான் 1 கொரிந்தியர் 6, 2 கொரிந்தியர் 6ல சொல்லப்பட்டபடி தேவாலயமா நான் மாறிட்டேன். எனக்குள்ள விக்கிரகம் இருக்காது, எனக்குள்ள இருட்டு இருக்காது, பேலியாளின் மக்களோடு இணைக்கப்பட மாட்டேன், அந்நிய நுகத்துல இணைக்கப்பட மாட்டேன், அசுத்தம் இருக்காது. என் சரீரத்தை தேவாலயமா பாவிப்பேன். நான் கர்த்தருக்குள்ள வாழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா. சிஸ்டர் நீங்க தேவாலயம் சிஸ்டர். ஆமென் வருதான்னு பாருங்களேன். நீங்க தான் சிஸ்டர் ஐஸ்வர்யா ராய். தேவ ஆலயன்றா வாய முடியும். புரியுது, மணி 3 ஆகுது, என்ன பண்றது, வேற வழி இல்லையே. சிலர் அப்படியே ஓகே இவன் என்னதான் செய்தி கொடுக்குறான்னு புரியல. எப்படி ஆனாலும் ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, யார் பெத்த பிள்ளையோ மகராசன் காலை நீட்டி போட்டு ஜம்முன்னு தூங்குறாப்புல. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இம்மா நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. பிள்ளையாண்டா ஒருவேளை வந்திருக்கிற பிள்ளையாண்டான கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. என்ன கவனிங்க, உடனே சிரிக்கிறது. உன்னை நேசிப்பது போல என்ன கஷ்டமோ நஷ்டமோ பாவம். என்ன பாருங்க உடனே இங்கிட்டு இருக்கேன், 6 அடிக்கு நிற்கிறேன், நல்லா தூணு மாரி நிற்கிறேன். என்ன பாருங்க. ஆமாம், கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த கற்பனைகளை படித்து, இந்த கற்பனையின்படி நடந்து, இந்த கற்பனையின்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க போறீங்க? அந்த 2 வசனத்துக்குள்ள மொத்த பைபிளுமே அடங்கியிருக்கு. சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13, 4, 5, 6, 7, 8 சொல்லுது. அன்பு கூறுகிறதுனா என்ன தெரியுமா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்துல உண்மையில சந்தோஷப்படும். சகலத்தையும் அன்பு தாங்கிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா. நீங்க நேசிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா லிஸ்ட் போட்டு இதன் படியெல்லாம் நான் இருக்கிறேன் நான் டிக் அடிங்க, அதை நோக்கி ஓடுங்க. தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமா இருப்பாரு. நம்மளை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார்? கர்த்தர் உங்களை கைவிடாம இருக்கணும்னா நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். முடிவு பரிந்து நிலைன்னு இருக்கணும்.
நான் தேவ ஆலயம், என்னை கொண்டு மற்றவங்களை ஆலயமாக கட்ட போறாரு. நான் தேவனுக்கு கீழ்ப்படித்து இருக்கிறோம். மனுஷர்களையும் நேசிக்கணும், என்னையும் ஆலயமாய் நேசிக்கணும்.